இப்போ நீ கரெக்டாக இருந்தால் தான் என்னை நீ குத்தம் சொல்ல முடியும். நீ தப்பாயிட்டேன்னா நீ எப்படி என்னை குத்தம் சொல்ல முடியும்? அந்த வேலை தான் இங்கே நடக்குது. இங்கே நலம் இருக்க போய் தானே அவன் நம்மளை கேள்வி கேட்குறான். நல்லவனை முட்டாளாக சித்தரிக்கிறாங்க, நல்லவனை கோமாளியாக சித்தரிக்கிறாங்க. புரியுதுங்களா? நல்லவன் ஏமாளி, அவன் பொழைக்க தெரியாதவன், சரியா திருட்டுத்தனம் பண்ணுறதும் ஃப்ராடு பண்ணுறதும் இங்கே கெட்டிக்காரத்தனமாக பார்க்கப்படுது, அவன் திறமையாக பார்க்கப்படுது. இது எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு சமூகத்தை கொண்டு போகும். புரியுதா? இங்கே நல்லவனாக இருக்கிறவனோ நேர்மையாக இருக்கிறவனோ கோமாளி இல்லை. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கிற வரைக்கும் அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஒருத்தன் தப்பாக இருக்கிறான், ஒருத்தன் நேர்மையாக இல்லை, அவன் மூலமாக நம்ம லைஃப் அஃபெக்ட் ஆகும்போது தான், எந்த தப்பும் செய்யாத ஒருத்தனோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகும்போது தான் அதோட வலி தெரியும். புரியுதுங்களா? அது வரைக்கும் தெரியாது. ஆனால் அது நம்மளுக்கு நடக்கும்போது இன்னொருத்தன் நல்லவன் இருந்தால் தானே நம்மளை காப்பாற்ற வருவான். இங்கே எல்லாரும் கெட்டவனாக இருக்கும்போது உனக்கு தேவையா, நீ கரெக்டாக இருந்திருக்க வேண்டியது என்னன்னு அந்த நல்லவனையும் திட்டதான் செய்கிறாங்க. இப்போ அதை நோக்கி தான் இந்த உலகம் நகருது. நல்லவனாக இருந்தால் பொழைக்க முடியாது, நல்லவனாக இருந்தால் அவன் தோத்து தான் போவாங்கிற ஒரு பிம்பம் எல்லா விதத்துலேயும் விதைக்கப்படுது. ஏன்னா நல்லவன் இருந்தால் தானே கேள்வி கேட்குறான், நல்லவன் இருந்தால் தானே பிரச்சனை வருது. நல்லவனே இல்லாமல் பண்ணிட்டா அதை நோக்கி தான் இந்த சமுதாயம் நகருது. அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியும்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல.